குடும்பம் எபிசோட் 4. அனிதா, குடும்ப ஜோசியக்கார்ட்ட பேச சொன்னனே கிஷோர் கல்யாண விஷயமா வீட்டுக்கு வர சொல்லி எதுவும் பேசுனியா? நீங்கள் சொன்னோன்னே கால் பண்ணி கேட்டுட்டேம்மா. அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னு சொன்னார். அநேகமாக இன்னும் 2 நாளில் வருவாருன்னு நினைக்கிறேம்மா. வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணி சொல்லிட்டு வரேன்னு சொன்னார். ஆமாம் அனிதா, இவனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டேன்னா என்னோட பெரிய கடமை எல்லாம் முடிஞ்சு போயிடும். நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. சீக்கிரமாக கிஷோருக்கு கல்யாணத்தை நல்லபடியாக நீங்கள் நினச்ச மாதிரியே முடிச்சிடலாம். சாரு சாரு யாருக்கு சாரு கல்யாணம்? அடியே, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பாட்டிமாவை இப்படி பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. ஒழுங்காக மரியாதையாக கூப்பிடு. அனிதா, நீ ஏன் அவளை போட்டு திட்டிக்கிட்டு இருக்க? அவன் செல்ல குட்டி, அவள் எப்படி கூப்பிட்டா என்ன? விடு, சாருமான்னு பேர் சொல்லி தானே கூப்பிட்றா, சின்ன குழந்தை தானே. ஐ ஜாலி. சாருமா என்னை எதுவுமே சொல்லலை. நீ தான்மா எப்போ பார்த்தாலும் என்னைய திட்டிக்கிட்டே இருக்க. சரிடா செல்லம், இங்கே வாங்க, சாருமா கிட்ட வாங்க. அம்மா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவளுக்கு செல்லம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அவள் யாரையுமே பேர் சொல்லி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஒழுங்காக மரியாதையாக கூப்பிடவே மாட்டேங்கிறா. என்னம்மா, என்ன அனிதா காலையிலேயே பாப்பாவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? அதுவா, ஒன்றும் இல்லைப்பா. இவ சாருமான்னு சொல்லி பேர் சொல்லியே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காளா, அதனால தான் நான் அவளை பிடிச்சி சத்தம் போட்டேன். அம்மா ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுக்குறாங்கப்பா பாப்பாவை. சரி விடுமா, அவ குட்டி பாப்பா தானம்மா. அப்ப என்னம்மா பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு போறா, நம்மள தானே கூப்பிடுறா. இப்படியே எல்லாரும் அவளுக்கு செல்லம் கொடுங்கப்பா. என்னம்மா பிரியா, அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருந்த, அம்மா பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்தியே, உங்கள் வீட்டுக்கு போகலையாம்மா? போகணும். அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் வெளியே போகிறோம். ஆமாம்மா, எனக்கும் கொஞ்சம் திங்ஸ் தேவைப்படுது. அதனால நானும் பிரியாவும் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா, 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அத்தை, உள்ள பிரவீன் பாப்பா கூட விளையாடிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நாங்கள் உடனே வந்துடுறோம். ஒரு 1/2 hourல வந்துடுவோம் அத்தை. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. நாங்க வரோம்ப்பா. சரி, போயிட்டு வரோம் மாமா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. என்ன சாரம்மா, நம்ம கிஷோர் கல்யாண விஷயமா ஜோசியக்காரரை வர சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தியே, சொல்லிட்டியா? சொல்லியாச்சுங்க. அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஏதோ கொஞ்சம் வேலையாக இருக்காராம். வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கால் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்காருங்க. ஓ சரிம்மா. சரிம்மா, அது என்னன்னு பாரு. நானும் கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். மீனுக்குட்டி எங்கடி போனால்? ஆளக்கானோ. வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். வாக்கா, இப்போதான்க்கா அவள் அம்மா கூட பார்க் போயிருக்கா. காலையிலேருந்து அடம் பண்ணிக்கிட்டே இருந்தா பார்க் போகணும்னு சொல்லி. அதனால அம்மா இப்போ கூட்டிகிட்டு போயிருக்காங்க. வாக்கா, உட்காருக்கா, நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். ஓ, அம்மா கூடயே போயிட்டாளா? சாயங்காலம் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். அதுங்களாட்டி அழுது அடம் பிடிச்சி அம்மாவை வேற கூட்டிகிட்டு போயிட்டா. சரி, அதை விடுக்கா, நீ உட்காருக்கா, நான் போய் உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன். நீயே ஆஃபீஸ் முடிச்சு வந்திருக்கா, டயர்டாக வந்திருப்ப. என்னடி காஃபியெல்லாம் போட்டு தரேன்னு சொல்லி பெரிய மனுஷி மாதிரி பேசுகிற? எப்போலேருந்து பொறுப்பாக மாறிட்ட? பொறுப்பெல்லாம் கிடையாதுக்கா. நீ ஆஃபீஸ் முடிச்சுட்டு டயர்டாக வந்திருப்ப. எனக்கு காஃபி மட்டும்தான் போட தெரியும். சரி, அதையாவது போட்டு தரலாமேன்னு தான் கேட்டேன். அதானே பார்த்தேன். எங்கடா என் தங்கச்சி பொறுப்பாக மாறிட்டாலோன்னு நினச்சேன். அதை விடுக்கா, வாக்கா, இன்றைக்கி நான் உனக்கு காஃபி போட்டு தரேன். சூப்பராக இருக்கும் பாரு. நீ எப்படி காஃபியை குடிச்சிட்டு அசந்துருவ. அசர்றேன்னா மயக்கம் போட்டு விழுகிறேனான்னு காஃபி குடித்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன்டி, வா போவோம்.